இப்படி இருந்தேன்னா ஜஸ்ட் 3 monthsல இப்படி எப்படி மாறினேன், அதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு ரிவீல் பண்றேன். பை தட் நீங்க எந்த ட்ரெயினருக்குமே பே பண்ண தேவையில்ல, எந்த கோச்சுக்குமே நீங்க பே பண்ண தேவையில்ல. ஈஸியாக எஃபெக்டிவாக உங்கள் வீட்டில் இருந்து உங்களால் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பண்ண முடியும். ஸோ நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக எனக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். வேறு எதுவுமே இல்லை, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற நிறைய ட்ரிக்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு தெரியறது இல்லை. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனில். அது என்னென்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் சடன் மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால தான் உங்களால வெயிட் கெயின் பண்ணவும் முடியல, பல்க் பண்ணவும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, மசில் பில்ட் பண்ணவும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹவு டு டூ அ இன்சேன் பல்க், அதான் என்னோட டைட்டில், அதான் என்னோட வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரைனிங் பிரின்சிபிள்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ட்ரைனிங்கில் நீங்கள் பல்க் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், ப்ராப்பராக ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணணும், ப்ராப்பராக ஹை இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் கால்சினிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இட் டசன்ட் மேட்டர், இல்லைனா ஜிம் போய் பண்ணுறீங்க, இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா? அது புஷ் புல் லெக் ஸ்பிளிட்டாக இருக்கலாம், வாட் எவர் ஸ்பிளிட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்கள் ஸ்டெடியாக கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சேம் டைமில் மசில் ஃபெயிலியர் ரீச் பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறீங்க, ப்ராப்பராக ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, மசில் ஃபெயிலியர் ரீச் பண்ணுறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3ஐயும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ப்ராப்பராக உங்கள் மசிலை ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதனால உங்களோட மசில் க்ரோ ஆகும். ஜஸ்ட் பல்க் பண்ணுறேன்னு பேரில் ஃபேட் மட்டும் கெயின் பண்ண மாட்டீங்க. செகண்ட் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக பல்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டும் கெயின் ஆகும். ஃபேட் கெயின் ஆகாமல் உங்களால் பல்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேட்டில் இருந்து தான் ஆகணும். உங்கள் ஃபிசிக் பார்க்க நல்லா இருக்காது, உங்கள் லுக்ஸ் பார்க்க நல்லா இருக்காது. பட் உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணணும், ஒரு வேறு லெவல் ஃபிசிக் ரெடி பண்ணணும்னா மேபி நீங்கள் பல்க் பண்ணணும்னு ஒரு சாய்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஸ்டெடியாக ஒரு 6 months to 1 year நீங்கள் பல்க் பண்ணுங்கள். கான்ஸ்டண்ட்டாக பல்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைய மசில் மாஸ் கெயின் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 month நீங்கள் ஜஸ்ட் 1 to 2 kg மசில் கெயின் பண்ணுறீங்கன்னா 1 yearல நீங்கள் 10 to 20 kg மசில் கெயின் பண்ணுறீங்க. 10 to 20 kg மசில்னா எவ்வளோன்னு தெரியுமா? இவ்வளோ மசில். அது உங்கள் 10 to 20 kg லீன் மசில் மாஸ் உங்கள் பைசப்ஸ், உங்கள் ட்ரைசப்ஸ், உங்கள் லெக்ஸ் இதிலெல்லாம் ஸ்டோர் ஆகிருந்தா நீங்கள் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாக மாறி இருப்பீங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனை டோட்டலி வேறு லெவலில் டிராஸ்டிக்கலாக வேறு மாதிரி இருக்கும், இன்சேனாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்ரி மந்த் 1 kg மசில் கெயின் பண்ணால் போதும். ஆனால் கண்டிப்பாக 1 kg நீங்கள் மசில் கெயின் பண்ணுறீங்கன்னா கூடவே 1 kg ஃபேட்டோ 2 kg ஃபேட்டோ கெயின் பண்ணுவீங்க. பட் அதை நீங்கள் ரெண்டாவது கட்டிங் ஃபேஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 kg மசில் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 kg 25 kg அது வெயிட் கெயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 25 kg கெயின் பண்ணோம், 20 kg கெயின் பண்ணோம், 15 kg கெயின் பண்ணோம்னா ஒரு பல்கிங்குள்ளே போங்க. ரொம்ப டேட்டி பல்க்குள்ளே போகாதுங்க. அதோட ரீசன் என்னன்னா நான் சொல்கிறேன். பிஃபோர் தட் நான் எதனால ஸ்டெடியாக ஒரு லாங் ரூட் எடுக்க சொல்கிறேன்னா, மெஜாரிட்டி ஆஃப் பல்க் பண்ணுறேன் பேரில் ஒரு 15 days பல்க் பண்ணுவாங்க, 2 days கட் பண்ணுவாங்க, 5 days பல்க் பண்ணுவாங்க, 10 days கட் பண்ணுவாங்க, 1 month பல்க் பண்ணுவாங்க, 2 days கட் பண்ணுவாங்க. இதே மாதிரி பண்ணாதுங்க. பல்க் பண்ணுறீங்களா ஸ்டெடியாக அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months பண்ணுங்க. முடிஞ்சால் 1 year பண்ணுங்க மாஸ். என்ன ஒரு விஷயம் என்னன்னா, டேட்டி பல்க் கண்ட மெனிக்கு சாப்பிட்டு எக்கச்சக்கமாக ஃபேட் போட்டுறாதுங்க. தென் கட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒபிஸாக தான் இருக்கீங்க, ஆல்ரெடி ஃபேட்டாக தான் இருக்கிறீங்கன்னா இப்போ பல்கிங் ஸ்டார்ட் பண்ணாதுங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேட் பர்சன்டேஜ் ஒரு 50 நீங்கள் கீழே கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 12% 13% கொண்டு வாங்க. தென் நீங்கள் பல்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ஃபேட் கெயின் பண்ண மாட்டீங்க, ஃபேட்டும் கெயின் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒபீஸ் ஆக மாட்டீங்க, ஸ்ட்ரென்த்தும் ஓரளவு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 30% பாடி ஃபேட் 25% பாடி ஃபேட்டில் இருந்துட்டு பல்க் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 15 கீழே வாங்க. தென் பல்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் லீனாக இருக்கீங்க, ரொம்ப லீனாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, மசில் மாஸே இல்லை, ஆனால் பெல்லி ஃபேட் இருக்குது, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? பல்க் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட மசில் மாஸே இல்லை, ஃபேட் பர்சன்டேஜ் ஒன்றும் ரைட்னா 20க்கு மேலே இல்லை, 15ல் தான் இருக்குது. பட் மசில் மாஸ் இல்லை, பெல்லி ஃபேட் இருக்குது, அதான் ப்ராப்ளம். நீங்கள் பல்க் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுறது மசில். ஃபஸ்ட்டு மசிலை பில்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஃபேட்டை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பல்க் பண்ணும்போது என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம்
ட்ரைனிங் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? தென் மேபி அது கூட நீங்கள் என்ன அமௌண்ட் ஆஃப் தண்ணி குடிக்கணும், ப்ராப்பராக தூங்கணும். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக தூங்கலைன்னா நீங்கள் எதிர்பார்க்குறப்ப மசில் ரிகவரி ஆகாது, மசில் வந்து க்ரோ ஆகாது. இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டயட். இதானே மெயின் பிரின்சிபல் பல்கிங்களா. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் நிறைய சாப்பிட்றேன் ப்ரோ, ஆனால் வெயிட்டே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது? என் ஃப்ரெண்டு கம்மியாக தான் ப்ரோ சாப்பிட்றான், ஆனால் அவனுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரோ, ஆனால் எனக்கு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ, நான் என்ன தான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ப்ரோ. பிரச்சனை என்னன்னா, இங்கே எல்லாருக்குமே வேற மைலேஜ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வேற மைலேஜ் இருக்குது, அவங்களுக்கு வேற மைலேஜ் இருக்குது. மைலேஜ்னா மெட்டபாலிசம். ஓகேவா? ஒரு பைக் எடுத்துக்கோங்க, இந்த பைக் வந்து இவ்வளோ பெட்ரோல் போட்டு அங்கே வர போயிடும். அதுக்குன்னு இன்னொரு பைக்கும் அவ்வளோ பெட்ரோல் போட்டு அங்கே வர போமான்னு கேட்டால் போகாது. அதே மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு ஆளுக்கும் வேற மெட்டபாலிசம் இருக்குது. உங்கள் பாடிக்கு நீங்கள் ஃபுட்டு போட்டு டக்குன்னு தீந்து போயிருது, ஏன்னா உங்கள் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துங்க, அந்த வாட்டர் பாட்டில் எப்போ ஓவர்ஃப்ளோ ஆகும்? எப்போ தண்ணி அந்த கேப்புக்கு மேலே வருதோ அப்போ தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். நீங்கள் இவ்வளோ தான் தண்ணி போட்டுட்டு இருக்கீங்க உள்ள, இப்போ நீங்கள் சடனாக இவ்வளோ தண்ணி போட ஆரம்பிக்கிறீங்க, பட் கேப் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ப்ரோ நான் ரொம்ப சாப்பிட்றேன் ப்ரோ, ஆனால் வெயிட்டே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. டேப்புக்கு மேலே சாப்பிட்டா தான் ரசா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்படுறதோடு நீங்கள் அதிகமாக ஃபுட் எடுக்கணும். நீங்கள் கேலரி சர்ப்ளஸில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஃபுட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ப்ரோட்டீன் இன்டேக். உங்கள் பாடி வெயிட் 1 kgனா 1.5 grams to 2 grams ப்ரோட்டீன் வந்து எடுக்காமல் இருக்காதுங்க. டெஃபினட்டாக நீங்கள் அதை வந்து ஹிட் பண்ணி ஆகணும். 1.5 to 2 grams. ஸோ அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஃப்ளக்சுவேட் ஆனால் பரவாயில்ல, ஒரு நாள் கொஞ்சமாக ப்ரோட்டீன் எடுக்க மறந்துட்டீங்க, மிஸ் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை. பட் கன்சிஸ்டண்டாக இருக்க பாருங்கள். கிராஃப் இப்படி போனால் பரவாயில்ல, ரொம்ப டிராஸ்டிக்காக கீழே போகாமல் ரொம்ப டிராஸ்டிக்காக மேலே போனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து 60 kg வெயிட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 100 to 120 grams ப்ரோட்டீன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த லெவலுக்குள்ள இருக்கணும். உங்களோட வெயிட்ல இருந்து 1 kg வெயிட்டுக்கு 1.5 to 2 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கும். இது ஃபர்ஸ்ட் கோல். அப்போ தான் நீங்கள் மசில் பில்ட் பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஃபேட்டை மட்டும் கெயின் பண்ண மாட்டீங்க. செகண்ட், கார்போஹைட்ரேட்டில் உங்களுக்கு ரூலே கிடையாது ப்ரோ, புகுந்து விளையாடலாம். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், லிமிட்டே கிடையாது. வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ஃபேட் டெஃபினட்டாக சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாத ஃபுட் என்னென்னா, தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டோ, தேவையில்லாத டீப்பாக ஆயிலில் ஃப்ரைட் பண்ண ஃபுட்டோ, சுகர் ஐட்டம்ஸோ அவாய்ட் பண்ணுங்க. அது ஜென்ரலாகவே உங்கள் பாடிக்கு நல்லது கிடையாது, அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. மற்றபடி வேறு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறதுல உங்களுக்கு அதிகமாக ஃபேட் கெயின் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்கள் கார்போஹைட்ரேட் இல்லைனா ஃபேட் இன்டேக் ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட வெயிட்டை வந்து வெயிட் மிஷினில் பார்த்தே நீங்கள் இதை ஈஸியாக பண்ண முடியும். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். 1 kg நீங்கள் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அரௌண்ட் வந்து நீங்கள் 7000 calories எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரை நீங்கள் தூங்குறீங்க, நடக்கிறீங்க, பேசுகிறீங்க, உறங்குறீங்க, எல்லாம் சேர்ந்து உங்கள் பாடி வந்து 3000 calories வந்து பேன் பண்ணு. நீங்கள் ஃபுட்டு மூலமாக 4000 calorie உள்ளே கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 calorie நீங்கள் ஒரு நாளுக்கு உள்ளே கொடுக்குறீங்க. 7 days இதை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் 1 kg வெயிட் வந்து கெயின் பண்ணுவீங்க. 1 month இதை கன்சிஸ்டண்டாக பண்ணிங்கன்னா 4 kg வெயிட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கெயின் பண்ணுவீங்க. அதில் மேபி 1 or 2 kg வந்து மசிலாக இருக்கும், 1 or 2 kg வந்து ஃபேட்டாக இருக்கும். பட் நம்மளோட டார்கெட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மசில் வந்து பில்ட் பண்ணுறது, மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டை வந்து கெயின் பண்ணுறது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹெல்த்தி ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் 2 kg வெயிட் இன்க்ரீஸ் பண்ண டார்கெட் பண்ணலாம். பட் 4 kg வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுமே ப்ராப்ளம் கிடையாது. நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நான் 3 months 10 to 15 kg வெயிட் கெயின் பண்ணேன். 57ல் இருந்து நான் கிட்டத்தட்ட 74-75 வரைக்கும் போனேன் ஜஸ்ட் 3 months. நான் அதில் வந்து டெஃபினட்டாக நான் அதிகமாக ஃபேட்டும் கெயின் பண்ணேன், பட் டெஃபினட்டாக நிறைய மசில் மாசம் நான் பில்ட் பண்ணேன். அண்ட் கம்ப்ளீட்டாக நான் ஹோம் ஒர்க் கூட கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுவோம், அதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். அந்த டைம் நான் எந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கல, கிரியேட்டின் எடுக்கல, ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கல, சிலாஜித் எடுக்கல, அஸ்வகந்தா எடுக்கல, எந்த சப்ளிமெண்ட்ஸும் நான் எடுக்கல, ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கல, போஸ்ட் ஒர்க் அவுட் எதுவுமே எடுக்கல. கம்ப்ளீட்டாக நான் நேச்சுரலாக தான் நான் சாப்பிட்டேன். அண்ட் என்னோட எக்ஸாக்ட் டயட் என்ன மாதிரி இருக்குன்னா, நான் டெய்லி வந்து 1 kg சிக்கன் வாங்குவேன். அண்ட் இந்த 1 kg சிக்கனை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சமைச்சிருவாங்க, நானும் சாப்பிடுவேன், என்னோட தம்பியும் சாப்பிடுவோம், 2 பேரும் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ ரைஸ் இருக்கும், சிக்கன் இருக்கும். நான் டெய்லி எவ்ரி டைம் வந்து 3 to 4 times அதை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுவேன், 1 or 2 times ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் 1 time எடுப்பேன், சம்டைம்ஸ் 2 times எடுப்பேன், சம்டைம்ஸ் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி 1 or 2 times நான் மில்க் ஷேக் எடுப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால், நிலக்கடலை, ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் போல் ஓட்ஸ், இதெல்லாம் போட்டுட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பூஸ்ட் ஆட் பண்ணுவேன். பூஸ்ட் ஆட் பண்ணி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவு ஒரு டெக்ஸ்சரில் நான் வந்து பண்ணி குடிப்பேன். இதை வந்து 2 times எடுப்பேன். அண்ட் 4 times நான் சாப்பிடுவேன். சிக்கன் எல்லாமே நான் எடுத்துப்பேன். இதை தான் நான் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் சிக்கன் வந்து அதிகமாக தான் எடுப்பேன். அடிஷ்னல் டு தட் நான் வந்து ஒரு 5 to 10 eggs எடுப்பேன்.
15x எடுத்தனாலும் உண்டு. எக்ஸ்லாம் எனக்கு குக் பண்ணி சாப்பிட்றது கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் எக்ஸ் எல்லாம் உடச்சி அப்படியே ராவாக குடிச்சிடுவேன். ஸோ நான் ரொம்ப டேஸ்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணல. என்னோட ஒரே ஒரு கோல் என்னன்னா ப்ரோட்டீன் கோலை வந்து ஹிட் பண்ணணும், அதிகமாக சாப்பிடணும், வேற லெவலில் ஹார்டாக ட்ரெயின் பண்ணணும். நான் எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணல. ஸோ புகுந்து விளையாடுங்க, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கும் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ, ரைஸ், சப்பாத்திலாம் நிறைய சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, வேற மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க, அதிகமாக ப்ரோட்டீன் எடுங்க, அதிகமாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நிறைய தண்ணி குடிங்க. அடுத்த 1 வருஷம் இதை பண்ணுங்க. உங்கள் ஃபிசிக் மாறுதா மாறலையா நீங்கள் பாருங்க. நீங்கள் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாவது. இப்போ இந்த பிரின்சிபலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, மாசா அவங்களால ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும். இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகணும், அதே மாதிரி இப்படி இருந்த நீங்கள் என்னோட பிரம்மாண்டமாக வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. ஸோ நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காலிஸ்தெனிக்ஸ் ஹோம் ஒர்க் மூலமா வேற ஒரு யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான வீடியோவை ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஷேர் பண்ணுற என்னோட சேனலுக்கு மறக்காம உங்களோட சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. பை தட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு போகும், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.